சுந்தரியை பார்த்தோன்னா அவங்க வீட்டுக்காரர் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க? எதுக்காக இங்கே வர அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அது கேட்டுட்டு ஏங்க ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் வரக்கூடாதா? இது ஏன் வீடு இல்லையா அப்படின்றாங்க. இது உன் வீடுன்னு நீ நினப்பு இருந்திருந்தா இப்படிலாம் நீ பண்ணியிருப்பியா? இவ்வளவும் பண்ணிட்டு எவ்வளோ தைரியமாக தான் அந்த வீட்டுக்கு வர பார்ப்ப. ஏங்க ப்ளீஸுங்க என்னை விடுங்கங்க. நீங்கள்லாம் இல்லாமல் உங்களெல்லாம் பார்க்காம என்னால் இருக்க முடியலங்க. ஏன் இப்படிலாம் போய் சொல்கிற? உனக்கு அங்கே கிடைச்ச மரியாதை அவ்வளோவா இருக்கும். அதான் உள்ளே வர பார்க்குறேன். இங்கே பாரு, சொன்னா கேளுடா. போனா போது விட்றா, சுந்தரி உள்ளே வரட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பாட்டி வந்து சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் அமைதியாக இருங்கம்மா. நீங்கள் இவளுக்கு இடம் கொடுத்து தான் இப்படி வந்து ஆடுறா. இவளை கொஞ்ச நாள் விட்டு வச்சாதான் கொஞ்சமாவது கொஞ்சம் திருந்துவா. சும்மா வந்து இவளை உள்ளே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே வந்து அவங்க வாழ்க்கையை பாழ் பண்ணா இன்னமும் அவங்க வாழ விடாமல் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவா. இவ வெளியே இருந்தால் தான் கொஞ்சமாவது கொஞ்சம் இவளுக்கு அறிவு வரும். அதனால் விடுங்கம்மா அப்படின்றாங்க. எங்க ப்ளீஸுங்க நீங்களாவது சொல்லுங்க அத்தை உள்ளே வர்றதுக்கு. அபி அனு நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னோடனே அபி வந்து மாமா அப்படின்றாங்க. நீங்கள் அமைதியாக இருங்கம்மா 2 பேரும். உங்களுக்கு எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கா இவ. இவெல்லாம் ஒரு ஆள். இவ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு எல்லாரும் உள்ளே போங்க. இந்த விஷயத்தில் நான் மட்டும்தான் முடிவு எடுப்பேன் அப்படின்னோடனே செம்மையாக டென்ஷன் ஆகிற முரளி. ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு இந்த மாமாக்கு அறிவுன்றே கிடையாதா? இப்படி பண்ணுறாரே உள்ளே அத்தை விட்டால் என்ன பிரச்சனை இவருக்கு? அப்படி இவர் தான் ஓவராக பண்ணுறாரு. எல்லாருமே இங்கே அடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? நான் உள்ளே வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. மரியாதையே போயிடு இங்கேருந்து. நீ போகல அப்புறம் நான் என்ன செய்வேன்? எல்லோரும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே போக சொல்லிட்டு கதவை சாத்துறாரு. ச்சே இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரே, நான் என்ன பண்ணுறது? ஒரே டென்ஷனாக இருக்கேன் எனக்கு. உள்ளே வரவிட மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நீங்கள் சுந்தரி வந்துட்டு போனது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? அம்மா நீங்கள் கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க. இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். சுந்தரி திருந்தணுமா வேணாமா? திருந்தணும்டா. அப்போ திருந்தணும்னா அவள் வெளியே இருந்தால் தான் திருந்துவா. சும்மா வீட்டில் கூட்டு வந்து வச்சுக்கிறேன் எப்படி திருந்துவாவ அப்படின்றாரு. ச்சே இப்படி பண்ணுறாரு இந்த மாமா அப்படி சொல்லிட்டு முரடி டென்ஷன் ஆகிடுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ரூமுக்கு வராங்க. அங்கே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து டிசைனாக வந்து வச்சுருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து என்ன இது இந்த பெட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக இருக்கே அப்படி சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. நானே வந்து டிசைன் பண்ணது அபி அப்படி சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. நீங்களே டிசைன் பண்ணதா? இந்த ட்ரெஸ் இதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க? இல்லை அபி உனக்காக தான் அப்படின்னு. எனக்காகவா? இங்கே பாருங்கள் ராகவ், நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நான் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் ஞாபகம் வரும். இதெல்லாம் எனக்கு தேவையா? அதனால தான் நீங்கள் இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க இப்போ அப்படின்றாங்க. என்ன அபி இப்படி பேசுகிற? ப்ளீஸ் அபி இதில் ஒரு ட்ரெஸ்ஸாவது போட்டு காட்டேன் ப்ளீஸ். உனக்கு எப்படி இருக்கு நான் பார்க்கணும். அதெல்லாம் என்னால் போட்டு காட்ட முடியாது. ப்ளீஸ் அபி நான் சொல்கிறது கேட்க மாட்டியா? கேட்க முடியாதுங்க. இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக கேட்க மாட்டேன். ஏன்னா எப்படியும் நம்ம பிரிய போகிறோம். எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்கீங்க? என்னமோ நீங்கள் என்னமோ என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்க மாதிரியும் நான் தான் வந்து அடம் பிடிக்கிற மாதிரி பண்ணுறீங்க. நீங்கள் தானே வேணான்னு சொல்லிட்டீங்க. என்னை திருப்பி அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு அபி ப்ளீஸ் அபி அதெல்லாம் முடியாது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் போய் அபி படுத்துடுறாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் முதல்ல எடுத்து அந்த வெளியே வைக்க அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு படுத்துடுறாங்க. இங்கே வந்து ராகுவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஐயோ என்னை போட்டு இப்படி வதைக்கிறாளே. அந்த ட்ரெஸ்ஸு ஒன்றே ஒன்று போட்டு காட்டினா என்னவா? போட்டு காட்டினா இவ்வளோ அழகாக இருப்பா. ஏன் இப்படிலாம் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. சரி இவரை எழுப்பணுமே தூங்குறாளே, இவ எழுந்தால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் வாஷ் எடுத்து கீழே உடைக்க போகிறாரு. அப்போ அபி எழுந்துடுறாங்க. அபி எழுந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. இந்த ஃப்ளவர் வாஷை எதுக்கு எடுத்துகிட்டு இருக்கீங்க கையில்? ஓ நான் ட்ரெஸ்ஸை போட்டுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே என்னை வந்து அடிக்கலாம் அந்த ஃப்ளவர் வாஷில் வச்சு பிளான் பண்ணுறீங்க. ஐயோ அபி ஏன் அபி இப்படிலாம் பேசுகிற? பின்ன எதுக்காக எடுத்தீங்க? இல்லை அபி இந்த ஃப்ளவர் வாஷை கீழே போட்டு உடைச்சான்னு எழுந்துப்பல. நான் எழுந்து என்ன பண்ணணும்? அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காட்டணும் அவ்வளோதானே அப்படின்றாங்க. ஆமாம் அபி அப்படின்னோடனே அதெல்லாம் போட்டு காட்ட முடியாது. படுங்க கம்முனு அப்படி சொல்லிட்டு படுக்கிறாரு. டென்ஷன் ஆகுறாரு. இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து பார்க்கும்போது அபி வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்ருக்காங்க. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம ராகவுக்கு.